கார்கில் போர் வெற்றி தினத்தின் 14வது ஆண்டு விழாவை முன்னிட்டு டெல்லி தியாகிகள் நினைவிடத்தில் ராணுவ அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகள் அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் மாநிலம் கார்கில் மாவட்டத்தில் பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் ஊடுருவியதை அடுத்து 1999 மே மாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. 2 மாதங்களுக்கு நீடித்த இந்த போரின் இறுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவ வீரர்கள் விரட்டியடித்தனர். கார்கில் போர் வெற்றி தினத்தின் 14ஆம் ஆண்டு விழா டெல்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடந்தது. ராணுவ அமைச்சர் A.K. அந்தோணி மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதிகள் பிக்ராம் சிங், பிரௌனி, ஜோஷி மற்றும் ராணுவ மூத்த அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு பேட்டியளித்த அந்தோணியிடம் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினரின் ஊடுருவல்கள் அதிகரித்து வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இந்திய சீன எல்லையில் சர்ச்சைக்குரிய பல பகுதிகளில் இரு ராணுவத்தினரும் ரோந்து வருவதால் சில நேரங்களில் மோதல் ஏற்பட்டு விடுகிறது என்று விளக்கமளித்த அந்தோணி, ராணுவத்தினரிடையே ஏற்படும் மோதல்களை தடுப்பதற்காக பயனுள்ள வழிமுறைகளை காண இரு நாடுகளும் தீவிரமாக முயன்று வருவதாக கூறினார். Points in the LAC that are disputed. So, in these disputed areas, both sides are patrolling. Sometimes it leads to some kind of, let me complete, sometimes it leads to some face-off. Unusual one was in Depsol. After that, both sides had frank discussions, and we are now trying to have more border vessel meeting places, and we are trying to have to make our mechanisms more effective so that we can prevent this kind of unpleasant incidents. எல்லை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை இந்திய சீன எல்லைக் கோட்டில் அமைதியை தவழச் செய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றும் கூறிய அந்தோணி, மிக விரைவில் பெய்ஜிங்கில் இருதரப்பும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அப்போது பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் கூறினார்.